கிட்டத்தட்ட 9 மந்த்ஸ் இப்போ ஆயிடுச்சு. இது 9 மந்த்ஸுங்கிறத விட 10 மந்த் ஆக போகுது. இன்னொரு 1 வீக்ல எனக்கு டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி அனுபவத்தோட உங்ககிட்ட பேச முடியாது இல்லையா? ஸோ அதனால இப்படி வயிற்றுக்குள்ள குட்டி பாப்பா இருக்கும்போது உங்ககிட்ட பேசிடணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கணும்னு கடைசி இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிருக்குது. இப்போ ஒரு 1 வீக் பிஃபோராகவே அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பிபி வந்து நார்மல் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த டேட்டுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து டெலிவரிக்கு பெயின் வர வச்சு டெலிவரி ஆக்கிடணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ குட்டி பாப்பா வந்து சீக்கிரமாகவே வெளியே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் எங்கள் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லிட்டு தான் நான் எப்படி இருந்தாலும் போவேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் என் சொந்த பந்தம் தானே, அதனால சித்து சமையல் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நான் இந்த ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினச்சிருக்கேன். அண்ட் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன், என்ன பாப்பா பொண்ணா பையனான்னு சொல்லிட்டு அதுவும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள் வீட்டு பொண்ணு நீங்கள் வந்து எப்படி எல்லாருமே நல்லபடியாக போயிட்டு வா, நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம், நாங்கள் இருக்கோம்லாம் சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி எனக்கும் வந்து ப்ளஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள்.